பயங்கப்பட ஆத்துக்கு அந்த பக்கம் தென்ன பிள்ளை. உங்க வீட்டு எல்லையெல்லாம் கடந்து போனோம்னு ஒரு குளம் மாதிரி ஒரு குட்டை தெரியுது இருக்கோ. அந்த மடைத்தலை மீது ஒரு தெய்வம் தெரியுது. வடமடை வடக்கு மடையில சரியானா. அதுக்கு தெற்கு பக்கத்துல தென்னம்பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடம் இருக்கா. தென்னை மரம் இருக்கலாம். அதுக்கு வடக்க ரோடு வந்தா மெயின் ரோடு வந்துடும். சரியானா. கால் வந்துட்டுவாங்க. அந்த ஊருக்குள்ள போகணும்ல. போனதானே தெரியும். தாய் கால் வந்துட்டுவாங்க. எந்திரிச்சு காலில் வந்து கும்பிட்டுவாமா. வா. அறிவோட புரிந்து வாருங்கள். 6 வயதிலிருந்து 7 வயது வரை குழந்தைதான். அப்பொழுது எதிர்பார்க்காமல் ஒரு சில அதிர்ச்சிகள் மனதில் பதிந்து விட்டால், ஒரு சில அதிர்ச்சி மனதில் பதிஞ்சிருந்தா அறிவுடைய நுணுக்கத்தன்மை வந்து அடங்கிரும். ஆதார சக்தி அடங்கிரும் உடம்புக்குள்ள. அப்படி அடங்கினோடனே அப்படி சோர்வான மனதிலேயே இருக்கும். சுறுசுறுப்பான உணர்வு இருக்காது. மனது ஒரு ரிலீஃப் ஆகாம ஒரு கெட்டுப்பட்டது மாதிரியே கிடந்துகிட்டு இருக்கும். அப்படி ஏற்பட்ட அதிர்ச்சி தான் இவளுக்கு. அதை நம்ம தீர்த்து தெளிவுபடி தந்தா போதும்ல. 4 பொம்பளைங்க வாங்க. 4 பொம்பளைங்க. அப்பா பேர் என்ன வருமா. வேலாயுதம்மா. சூப்பர் பேர் தான்ப்பா. எல்லாமே முருகன் பேர் அவருக்கு. உங்க ஆத்தா பேரு பயப்படக்கூடாது. இப்ப பாரு, உனக்கு ஒரு புதிய சக்தியை தான். நீ சுறுசுறுப்பா இருக்க. என்ன சாமி நினைச்சுக்கா. கூப்பிடுப்பா கருப்புசாமிய. அடிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு. அடிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு. அடிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு. ராமபுத்திர கருப்புசாமிக்கு. ராமபுத்திர கருப்புசாமிக்கு. ஆண்டி சித்தரைக்கு. ஆண்டி சித்தரைக்கு. வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு. வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு. அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு. வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு. வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு. வழிகாட்டு மாளிகை பாரு கருப்புசாமிக்கு. வழிகாட்டு மாளிகை கருப்புசாமிக்கு. அப்படியா. வாங்க வாங்க வாங்க. சரி ஓகே. ஆட்டோ என்ன பேரு உன் பேரு பேத்தி. உன் பேர் என்ன பேரு. என்ன பேருமா. கார்த்திகா. உங்க அம்மா பேர் என்ன பேரு. என்ன பேரு. கமலாவா. உள்ள உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெற்ற கடனை பெரியோர்களால் அடைக்க முடியவில்லை என்று நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ அப்படித்தானே. அதனால ஊர் விட்டு ஊர் போயெல்லாம் சம்பாத்தியம் பண்ணியும் ஒரு அமைதி கிடைக்கலன்னு சொல்லி மனவேதனை அடைந்துகிட்டு இருக்க. நிறையான தொழிலும் இல்லாத துன்பம் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உனக்கு வருமானத்தையும் தரணும், உன் கடனையும் தீர்த்து தரணும். போதுங்களா. கால் வந்துட்டுவான். யார் வரா. வேற என்னடா வேணும். என் பேரை போட்டு ஓட்டிக்கா. நல்லாரு. தொழில் வருமானம் வந்துடும். கடன் தீர்ந்துடும். கையில் என்ன கொடுத்துருக்கேன். கிடைச்சாச்சு. ஓடு. சந்தோஷம். கருப்பசாமி. அப்படியா. ராம்நாட்டு எல்லை முதுகுளத்தூர் பகுதி. யாருப்பா. முதுகுளத்தூர் பகுதி. கால் வரலாம். முதுகுளத்தூர் 2 ஊர் வராங்களே. பரமக்குடி முதுகுளத்தூர். கருப்பசாமி யாருக்கு குலதெய்வம். உனக்கு குலதெய்வமா பக்கத்துல இருக்காரா. குலசாமி கும்பிட்டுவா. பரமக்குடி மாரநாட்டு கருப்பசாமியா உங்களுக்கு. ராம்நாடு. உட்காருங்க. இன்னொரு கால் தொப்பியை கழுத்து பார்ப்போம். என்னடா வேணும் உனக்கு. கால் வந்துட்டுவா. என்ன சிரிக்க.
ஒருத்தன் காசிக்கு போனான். காசிக்கு போனா அந்த காலத்துல எதையாவது விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க தெரியுமாடா? ஆமா. ஒருத்தன் ரொம்ப மனவேதனைப்பட்டு போனான். அப்பா அவன்கிட்ட கேட்டாங்க, யாரெல்லாம்ப்பா காசிக்கு போறேன்னா, நானும் என் பொண்டாட்டியும் தான் போனோம். எதையாவது விட்டுட்டு வரணுமே, நீ என்னத்தடா விட்டு வந்தேன்னா, என் பொண்டாட்டிய காசில விட்டு வந்தேன் சாமி அப்படின்னா அவன். அவன் பட்ட வேதனை எப்படி இருந்திருக்கும். ஆனா இப்போ உன் குடும்பம் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சிருக்கு. இதுக்கு 2 பேருடைய துஷ்பிரயோகமும் மாந்திரிகமும் காரணம்னு சொல்லி உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்காக சில ஆட்களை பார்த்து நீ பல முயற்சிகள் செய்து பணங்கள்லாம் செலவழிச்சது உண்டு. எந்த பிரயோஜனமும் கிடைக்கல. 2 பேரும் ஒண்ணு சேரல. அதனால உண்மையிலேயே கருப்பசாமி நீ இருக்கன்னு சொன்னா அவ உள்ளம் என் கூட வருமா வராதா, உள்மனத்தோட இருக்காளா, அவன் மனம் வேற பக்கம் திரும்பி இருக்கா, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு கேட்க வந்திருக்கேன். காரணம் எவ்வளவு விவரமா கேட்கான் கெட்டிக்காரன். அவன் மனசு ஐயோ பாவம், அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து வாழ வச்சா போதும்ல, இன்னும் ஒரு தடவை கால் வந்துருவான். சாப்பிடும் பொழுது புருஷனை நினைக்காத பொம்பளையும், படுக்கைக்கு போகும்போது புருஷனுடைய நினைவு வராத பொம்பளையும் உண்மையான பொம்பளை கிடையாது. அதே மாதிரிதான் ஆம்பளை. சாப்பிடும்போது பொண்டாட்டி பரிமாறினா நல்லா இருக்கும்னு நினைக்காதவனும், தூங்க போகும்பொழுது இந்த படுக்கையெல்லாம் விரிச்சு போட்டிருப்பாளே அப்படின்னு மனது கொள்ளாதவனும் இருந்தா அவன் ஒரு ஆம்பளையும் இல்லை. இது 2மே நடக்கலன்னா 2 பேருக்கும் உள்ள போராட்டம் இருக்குன்னு அர்த்தம். அந்த குற்றம் யாரு மேல இருக்கும்? மனம் பக்குவப்படாதவங்க மேலதான் இருக்கும். அதான உண்மை. அப்ப 2 பேருமே பக்குவப்பட்டுட்டா ஒருங்கிணைந்த ஒளிமயமான வாழ்க்கை ஒலிம்பிக் தீபம் போல ஏத்திடலாம். என்ன தீபம் ஏத்திருக்கியா? ஸ்கூல்ல ஏத்தி கால் வந்துட்டோம். நம்ம சொன்னா எவன் கேட்கான்? என்னடா யாரா கேட்கா? நீ கேப்பலாம் கேட்க மாட்டோம்னு சொல்லுது. வா பக்கத்துல வா, கண்ணை மூடி என்னை நினைத்துக்கொள். இந்தா 18 நாள் கழிச்சு ஒரு இடம் பேசுவான். வர வச்சு தாரேன், ஜெயிச்சு தாரேன். நல்லா புண்ணியமுடைவாயப்பா வாழ்க்கை. தொப்பி எடுத்துக்கா, போட்ட முட்டை மறந்துடும். அதுல ஒரு காரணத்தோட சொல்லுதேன், சிரிப்புக்கு இல்ல, விவரமா சொல்லுதேன். நல்லா இரு மகனே. கருப்பசாமி, பொறுமை வேண்டும் ஐயா, பொறுமை வேண்டும். அது பெருமைக்குரியதாகும். என்ன சங்கரன் கோவில் எல்லை, சங்கரன் கோயில் யாரு? அக்காடா? அதான் அக்கா வாங்கன்னு கேட்டேன். சரிண்ணா, இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வாங்க. போகாதே போகாதே எங்கனவா. உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? உன் சொல்ல கேட்பாரா? போகாதன்னா போகாம இருப்பாரா? போயிருவாரு. அதான் பாட்டு பாடினேன். போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன், அத்தான் பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். என்ன படம்? வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்போ உன் உள்மனத்தை போய் பார்த்தேன். அவரால் நிம்மதி இழந்து, மனவேதனை இழந்து, பொன்பொருளெல்லாம் இழந்து, குடும்ப மரியாதை இழந்து, உறவிழந்து, உணர்விழந்து எல்லாமே போச்சு. அந்த காலத்துல சொல்லுவான், தாயோடு அன்பு போகும், அறுசுவை உணவும் போகும், தந்தையோடு அறிவு போகும், உடன் பிறந்த சகோதரரோடு உறவு போகும், கெட்ன பொண்டாட்டியோட எல்லாம் போகும் அப்படின்னு சொன்னான். ஏன்? பொண்டாட்டியோடு தஞ்சம்னு இருக்கவனுக்கு அது கொதிக்கும். பொண்டாட்டி தான் தஞ்சம்னு இருக்கிறவனுக்கு அது. அதே மாதிரிதான் தாயோடு அன்பு போகும், மனைவிக்கும், தகப்பனோடு அறிவு போகும். ஆனா கெட்டின கணவனோடு எல்லா நிம்மதியும் போயிடும். உண்மையா இல்லையா? இப்ப நீ எல்லா நிம்மதியும் இழந்து, அவன் இருந்தா என்ன இல்லாட்ட என்ன, நான் இருக்கணும் ஐயா, என் கடன் தீரணும் ஐயா, கற்பா கை கொடுப்பான்னு வந்திருக்க. கால் வந்துடுவான்.
நம் சொன்னார் யார் கேட்கிறார்கள்? அதனால உன் கடனை தீர்க்கிறதுக்கு நான் பணம் தாரேன், வருமானத்தையும் தாரேன். யாரும் கேட்கறான்னு இடத்துக்கு மட்டும் எந்த ஒரு இடபாடும் பண்ணிடாத. அது உன்னை ஏமாத்தி தெருவில் விட்டுரும். புரியுதா? வில்லங்கம் இல்லாம வாழ வச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? அப்ப கேட்டா தானே பேவுல கேட்கும். அவனை கேட்க வைக்கிறேன். இந்தா உன் சொல்லுப்படி கேட்பான், உன் சொல்லுப்படியே வாழ்வான். நிம்மதியா வர வைக்க, சந்தோஷமா இரு மகளே, ஆனந்தமா. அக்கா தங்கச்சியை பாத்துக்கா, நல்லாரு. எல்லாரும் ஒரு டீ குடிங்க கடையில. துட்டு குடும்பனைக்கு போய் பார்த்தேன். 25 வயசுல பொண்டாட்டிக்கும் போதுக்கும் சண்டை வந்தா அது இன்ப சண்டை. 65 வயசுல சண்டை வந்தா அது ஆணவ சண்டை. உண்மையா இல்லையாடா? அப்படி ஆணவம் என்ன? என் குடும்பத்தை நான் பார்ப்பேன், நீ என்ன கேட்கறது அப்படின்னு வருத சண்டை. அவன் மனசு எப்ப பார்த்தாலும் எங்க அக்கா, என் தங்கச்சி, என் பேத்தி, என் ராசாத்தி இப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த மனசு மாறுமா? மாறாது. தாயி நீ மாற வேண்டாம், என்கிட்ட சண்டை போடாம இரு, அது போதும். அதுக்கு அவர் உழைச்சு வரக்கூடிய துட்டை என்கிட்ட ஒழுங்கா தர மாட்டேக்காரு, கணக்கு காட்ட மாட்டேக்காருல்ல, கால சொல்லலாம். சாமி கை கால்லாம் வலிக்கு, நான் அப்படி உழைச்சிட்டு வந்து அவன் குடும்பத்துக்கு போடணுமோ, எனக்கு என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்டேன். அப்படி நம்ம கேட்போம்ல. இதுக்கு முன்னாலே கோட்டர் அடிச்சோம், இப்ப என்ன அடிக்கும்? ஒண்ணுமே அடிக்கல. அப்படிங்கிற அவ உள்ளத்தை திருப்பணும், இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்கணும். ஒரு பையன் கல்யாணத்தை நாடி நிக்கான், அத முதல்ல முடிச்சு வச்சாச்சுன்னா என் கடமை இதாச்சு. காரணம் வரலாம். கிழக்கு திசையில பொண்ணு உயர்வான ஜாச்சி, நல்லா ஒரு பிரச்சனையும் இல்ல, ஜெயிச்சாச்சி. ஹரிகேசவ நல்லூர் பந்தம் பிடிச்சி வாரானப்பா, சொல்ல மாட சாமி வரானா, பக்கத்துல இருக்கானா, கால் உன் குடும்பத்துக்களை போய் பார்த்தேன். எல்லாருக்கும் மனதுக்கு பிடிக்காம ஒற்றுமை குறைவும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. இதனால ஒரு வீட்டு சுவரான கொஞ்சம் மன வருத்தம். அது எங்க வில்லங்கமாகி பெரிய சண்டையாகி குடும்பமே பிரிஞ்சிருமோங்கிற ஒரு கவலை உன் மண்டையை அழுத்திக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வேற என்னப்பா வேணும் உனக்கு? நான் கொடுக்கிற கனியை கொண்டு போய் போடு, படுபயிர் அருமையா விளையும், புஞ்சை உனக்கு புன்னகை கொடுக்கும், வெற்றி அடைவாயப்பா. கண்ணமூடு பார்க்கட்டும். வேற வருமா? அடுத்த ஸ்கூலுக்கு போக மாட்டியா? போவியா? என்னத்துக்கு இந்த பிரச்சனை? ஒருவரால் இவளுடைய உள்மனம் பாதிக்கப்பட்டு விட்டது. அதுல கொஞ்சம் மருந்து மாயங்கள்லாம் கலந்து குழப்பமாயிருக்கு. புரியுதா? அதனால இவ மனதை திருத்தி எந்த ஆபத்தெல்லாம் அந்த பிள்ளைய வாழ வச்சு தந்தா போதுமில்ல, குடும்பத்தோட கால் வலிச்சுவான். பருவம் என்றால் என்ன? எதையும் நிதானிக்க கூடியதும் அதுதான், எதையும் நிதானிக்க முடியாததும் அதுதான். எதையும் நிதானிக்க கூடியதும் இளமை பருவம், எதையும் நிதானிக்க முடியாததும் இளமை பருவம். இந்த ரெண்டுக்கு இடையில பெற்றோர்களுடைய முழு அரவணைப்புல அந்த பிள்ளைகள் வாழ்ந்துருச்சுன்னா இந்த உலகத்துல அதை ஜெயிச்சிடும். அதுல கொஞ்சம் நலிக்கிடுதுன்னா பெத்தவங்களுக்கும் குழப்பம், மற்றவங்களுக்கும் குழப்பம், அவங்களுக்கும் குழப்பம். அந்த குழப்பம் தான் இப்ப நடந்துகிட்டு பக்கத்துல வா.
அதனால இவன் உள்மனதை திருப்பி ஒழுங்கான கல்வியை கொடுத்து மருத்துவத்துறையில் பணி செய்கின்ற படிப்பை இவள் பெறுவாள். பிபார்ம் பார்மசி படிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். சரிண்ணா? நீ மட்டும் கால் வந்துட்டு வா. நல்ல மார்க் எடுப்பா. நான் திருட்டுங்களா? ஏன் கவலைப்படுறேன்? மாறிக்கா இந்தா உன் மனத்து மாறிடும். இன்னிலிருந்து செம்மையா இருப்ப. படிச்சு முன்னேற. உள்ளூர்ல படிக்க வை. பக்கத்துல வா. யாராலும் குழப்பம் வராது. தைரியமா இருப்பா. நல்லா கருப்பசாமி, அதே சேலம் கள்ளக்குறிச்சி தொழிலால் கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தவன் யார்? காலம் சொல்லலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால செய்த தொழில்ல பண நஷ்டமும் நட்பால மனவேதனைகளும் கூடி இன்னைக்கு நீ கடன் பட்டு வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு. இப்போ உன் கடனையும் தீர்க்கணும், அடுத்த தொழில் நடத்தக்கூடிய வழிகளையும் படித்தரணும். வேற குடும்பத்தை பத்தி என்னப்பா செய்யணும்? அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி தரதுக்கு மேல இருந்து உத்தரவாயிடுது. செப்டம்பர் வரை பொறுமை இருந்தால் வெற்றியாகி தரேன். நல்லா இருடா மகனே, வெற்றி அடைஞ்சாச்சு. மாத சம்பளத்தை தான தர்மத்துக்கு கூடுறான். நல்லா இருடா. கர்மசாமி, மடத்து குளம் உங்க எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். பிரதானமாக ஒரு அம்மன் இடம் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ சர்வம் இருக்கு உள்ள. இது எதுக்கு? சரி இருக்கு. காலில் விட்டு வரலாம். பூர்வீக சொத்து பங்கு 6 மாதத்துல தீர்ப்பாகும். தெளிவாக்கி தாரேன். சொந்தமா தொழில் நடத்தி கௌரவமா வாழ வச்சு தாரேன். உடல் ஆரோக்கியத்துல ஆபத்து இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன். இந்த 3ஐயும் நிறைவேற்றி தரேன். இதுக்கிடையில ஒரு கற்பனையில ஒரு லாட்டரி சீட்டை பத்திய சிந்தனை வரும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்டப்படி நிறுத்தி வச்சிருக்கு. நான் அதுக்கு உத்தரவு தர முடியாது. ஆனா உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் செல்வத்தை கொடுக்கும். நல்லா இருக்கு. சரியான வளர்ச்சி இல்லை. இந்த வாழ்க்கை அவனை சீர்திருத்தத்துக்கு வேண்டிய வழியை கொடுக்கிறேன். கவர்மெண்டால உதவியை வாங்கி தரேன். நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ஈரோடு தாய் தகப்பன் மகன் ஓடி ஒரு வேக நின்று இப்படி சொன்னோம்னா உண்மையா இல்லை? தாய் தகப்பன் மகன் எல்லாரும் வந்து குமிஞ்சுக்கிட்டு காண காலில் வந்துட்டு வரலாம். உங்க வீட்டுக்கு கருப்பராய சாமி இருக்காரா? இருக்காருல்ல? அப்ப உங்களுக்கு குறி இருக்கு. அதுல பிள்ளைங்க வச்சிருந்தேன். இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வாங்க செல்லுங்களே. வந்து உட்காரலாம்.
பக்கத்துல வாங்கப்பா. உங்களுடைய முன்னோர்கள்ல யாருக்குமே மனம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வந்ததே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஜீன்லையும் டிஎன்ஏலையும் அப்படி ஒரு திசுக்கள் இல்லையே, இது எப்படி இந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டது என்பதை பற்றிய ஒரு கவலையும் ஒரு வேதனையும் உங்கள் 2 பேர் உள்ளத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றன. இது கிரகங்களால் ஆயிருக்குமா, அல்ல வீணாக புதுமையாக இந்த மனதுக்குள்ள எதுவும் குழப்பம் தோன்றி இருக்குமா என்ற ஒரு சிந்தனை. அந்த அளவுக்கு இந்த மன அதிர்வுகள் நமக்கு பாதிக்கப்படவில்லை. அவசியமில்லாத ஒரு பய உணர்வும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இவன் உள்ளத்தில் இருக்கிறது. நம்மால் படித்து லட்சியத்தை அடைய முடியாது, அதுக்குரிய சூழ்நிலை நமக்கு இல்லை, அந்த தகுதி நமக்கு இல்லை என்ற ஒரு எண்ணமும் தாழ்வு மனப்பான்மையும் உள்ளத்துல இருக்கு. அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கேன், தைரியமா நீ படிக்கலாம், பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவா நீ ஆயிருவ. கால் வந்துட்டு வா மகனே. என்னையவே நினைச்சுக்கா குடி. ஓம் உச்சிஷ்டாய. தேய்ச்சி குளிச்சுக்கா. இனிமேல் இவனுக்கு மனம் அதிர்ச்சி ஆகாது, பய உணர்வு இருக்காது, தெளிவாக கற்று வெற்றி அடைவான், லட்சியத்தை பெறுவான். வேற என்னடா வேணும்? அந்த தீர்ப்பை நான் வாங்கி தந்துட்டேன். ஜெயிச்சுக்கலாம். 3 மாதம் பொறுமையா இருங்க, ஜெயிச்சு தரேன். வாங்க செல்லங்களே. கையில பணம் கொடுத்துருக்கேன், கடன் தீர்ந்தாச்சு. ஆமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? ஆனந்தமா இருங்க, ஆனந்தமா இருங்க. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் யாரு இந்த அக்கா? புரிஞ்சுட்டானா? என் வாழ்க்கை 2 கட்டா நிலையில இருக்கையா அப்படின்னு ஒரு பொம்பளை கக்க வந்திருக்க. புரிதங்க இருக்க. நீ எதுக்கு முன்ன வந்த? நான் என்ன பேசியிருக்கேன், என்ன வந்து படிச்சிருக்கேன்? நீ உன் வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? உனக்கு வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவருக்கு உனக்கு பிரிவு இருக்கா? பிரிஞ்சிருக்கீங்களா? அப்ப கால் விட்டுவா. நீங்க யாருமா? அவன் பிள்ளை. உன் பேர் என்ன? பக்கத்துல மனம் குழம்பாம பக்கத்துல வந்துருங்க. ஒருநிலைப்பட்ட உணர்வுகளோடு உட்கார்ந்து பழகுங்க. முதல்ல போன் பேசுறாரா? அவருடைய மனது மற்றவர்களால் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. உன் பக்கம் உள்ள அன்பில் ஒரு குறை விழுந்து விட்டன. அதனால இந்த வாழ்க்கையில சில தொடர்புகள் துண்டித்து விடுமோ என்ற பயமும் ஏக்கமும், வாழ்க்கை சேருமா சேராதாங்கிற மன கலக்கமும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் ஒன்று என்று அவன் முடிவெடுக்கவில்லை. அதனால அவன் மனத்தை திருப்பி உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன், சந்தோஷமா வாழ வைக்கிறேன். நல்லா இருந்துதான். வா மகளே, பக்கத்துல வா. இந்த நல்லா இருங்க. அவன் முடிவு எடுக்கல, மாறும். புரியுதா? பொறுமையா இருக்கு. கர்மசாமி, நானும் என் கணவரும் அப்பப்போ சந்திக்கிறோம். ஆனா எனக்கு சரியான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு பொம்பளை காக்க வந்திருக்கான். என் 16 வயது, அவள் கண்ணீரெண்டில் காணுதம்மா. நல்ல பாட்டு. இன்னொரு தர காரணம் சொல்லலாம்.
நல்ல காலில் விடலை, நல்ல காலில் தான் விழுந்திருக்கா, நல்ல காலில் விடலை. என்னடா தம்பி, உண்மை உண்மை. வரலாம் மகளே, வா. என்னக்கா நல்லா இருக்கீங்களா? அக்காவா நீங்க? தங்கச்சியா? யாராவது தங்கச்சியா? நீ தங்கச்சி, அது அக்காவா? பக்கத்துல தங்கச்சி கதையை கேட்கணுமா? கேட்கணுமா? இப்போ அந்த அன்பு பாசமான கணவர் உன் பக்கம் முழு மனதோடு இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையா? ஏன்னா அங்குமிங்கும் அலைப்பாய்வது போன்ற ஒரு உள்ளம், சும்மா பேசுறாரே தவிர உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக எந்த பண உதவிகளும் செய்யல. அதனால நான் நம்பி வீணாயிட்டனா அல்லது என் நிலைமை என்னங்கிறத நினைச்சு நீ ஏங்கிக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தேன். உனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. மலேசியா கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா வீட்டில் உள்ளவங்களுக்கே இந்த வரவு செலவுக்கு பணம் காணாது. இவளுக்கு என்னத்தை பிடிச்சி இறைக்க? ஏதோ ஆசையில கட்டினோம், அறப்பாஞ்சிட்டோம். இன்னும் பிடிச்சி என்ன கட்டி கிடந்தால அவ பிழைப்பா அவ பாத்துக்கிடுவா, அவ புள்ள இருக்கு பாத்துக்கிட்டு, அதனால என்னைய விட்டுட்டாலே போதும் அப்படின்னு அவன் உள்மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா நீயோ குரங்கு பிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்க. புரியுதா? குரங்கு பிடியா பிடிச்சுக்கிட்டு, குரங்கும் முதலையும் கொண்டது விடாது, குரங்கும் முதலையும் கொண்டதை விடாது, பிடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆலமரத்துல மாமரத்துல குரங்கு போய் இருக்கும், தலைகீழ ஒரு பாம்பு தொங்கும், கயிறு தான் நினைச்சு பிடிச்சிரும் குரங்கு. அது டக்குன்னு படம் எடுக்கும், ஆகா இது பாம்புலா சுரு சுருன்னு சொல்லுதே அப்ப நினைச்சு குரங்கு நினைக்கும் விட்டுட்டா நம்மளை கொத்திரும் அப்ப நினைச்சு அது பிடிச்சிக்கும். கடைசியில பாம்பு நினைக்கும் விட்டுட்டா தப்பிச்சுக்கலாமன்னு நினைக்கும். ஆனா பாம்பால தப்பிக்கவும் முடியாது, குரங்கால விடவும் முடியாது. பிடிச்ச பிடில பாம்பும் செத்துரும், ஏங்கி குரங்கும் செத்துரும். அதான் பாம்பும் குரங்கு, முதலையும் குரங்கும் கொண்டதை விடாது. மனம் என்கிற குரங்கு இருக்க பிடிச்ச பிடிலிருந்து விடுதலை ஆகாது, அதையே பிடிச்சுக்கிட்டு இழுக்கும். வாழ்ந்தது போதும்னு வாயை அடைச்சாச்சுன்னா வாழ்க்கை ஒழுங்கா நடக்கும். அதனால இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இனி நம்பி பிரயோஜனம் இல்லை. இனி கண்ணுக்கு விருந்து காட்சிதான் கிடைக்கும், பசி தீராது மகளே. புரிகிறதா? இனி கண்ணாடி பீரோலுக்குள்ள இருக்கிற பண்டம் தான் அது, சாப்பிட முடியுமா? முடியாது. அதனால அது பிரயோஜனம் இல்லாதது என்பது உண்மை. ஆனா கருப்புசாமி நினைச்சா சேர்த்து வைக்க முடியாதா அப்படி ஒரு கேள்வி கேட்பிய. சேர்த்து வைக்கலாம், பருவம் அப்படி இல்லையே. கால் வந்துட்டுவான். அவன் குடும்பத்தை பார்க்கணும், இவன் மனத்தை பார்க்கணும். இவன் ஐயோ பாவம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான், துணை வேணும், வேதனையை தீர்க்கணும். விட்ட காடங்க விடாத காடங்கன்னு பெற்ற இடமெல்லாம் போறான், பாம்பு போல பயக்கூடாது. கொஞ்சம் கண்ண முடி, அவனை கொஞ்சம் திருப்பலாமான்னு பார்க்க. கால் வந்துடணும். வயத்தானாலும் பேண்ட் சூட்லாம் போட்டிருக்கான். என்ன ஒரு காலு வலி தாங்க முடியாம இழுத்துட்டு கிடக்கான். உனக்கு கொஞ்சம் பணம் தருவான், ஒரு டாக்குமெண்ட் கையில வச்சிருக்கான். சரணா, அதை வித்து உனக்கு ரேசா பணம் கொடுத்து காப்பாற்ற வைக்கிறேன், பிடிச்சுக்கா. பையன் சரியா இருக்கான், மரபுகளை பத்தி உன் மனம் குழம்புது. அவன் மனத்தை மாத்தி உன்னை ஏற்றுக்கிட வைக்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு மலேசியா மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு இருக்கா? மனைவிக்கும் உங்களுக்கும் கால் ஒன்று
அண்ணே அரைகுறையா காலில் விழுந்திருக்கிய, நல்லா விழுந்துவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த கேஸை சீக்கிரமா முடிச்சுட்டு போதுமா? கண்டிப்பா வேணுமா? கேஸையும் அப்ளை பண்ணச்சு அவங்க பண்ணிட்டாங்களா? நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா? வருத்தப்படுவியா? வருத்தப்படாம பக்குவமா சொல்லணுமா? சொல்லித்தாரேன், கால் விட்டுலாம். நான் தான் தமிழ் படிச்சிருக்கோம்ல, எனக்கு சொல்ல தெரியுமில்ல. ஒரு உடம்புக்குள்ள 2 ஆத்மா இருந்தா மனம் பேதலிச்சிரும். அதுக்கு பேர் தான் பேயாட்டம். ஒரு உடம்புக்குள்ள இன்னொரு ஆத்மா புகுந்துருச்சுன்னா மனம் பேதலிச்சிரும், கண்ட கண்ட மொழி முழிக்கும். அதான் பேயாட்டம். புரியுதா? அதை உடனே சாமியார்கள் பூசாரிகளை வச்சு அந்த ஆவிய அப்படி நீக்கிட்டு சுத்தமாக்கிறோம். ஒரு உரைக்குள் 2 கத்தி இருந்தா உரையே கிழிஞ்சிரும். கடைசியில 2 கத்திக்கும் உரையில புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுருக்காங்க. உனக்கு அளவெடுத்த சட்டை சில வேளைகள்ல எனக்கு சேரும், ஆனா நிரந்தரமா உன் சட்டையை நான் போட நினைக்க கூடாது. அது தப்பு. அதுதான் பிரச்சனை. மாத்தி தாரேன், கொண்டு வந்து சேர்த்து தாரேன். கால் விட்டுருவான். கர்மசாமிக்கு இந்தப்பா சந்தோஷமா இரு, வெற்றியாயிரு, உன் பக்கத்துல வர வைக்கிறேன். என்னை பார்த்துட்டு போ, ஆத்திரப்பட்டுறாத. அதே மலேசியா தலைவன் தலைவி. தமிழ் தெரியுமா? தெரியும். வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்னடா மலேசியாவில போய் பார்த்தா உங்க ஏரியாவிலையும் முனீஸ்வர சாமி வராரு, அங்கேயும் இருக்காரா? இருக்காருலாம், சடை விரிச்சுக்கிட்டு வராரா? ஹோடுகிட்டு. நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில இப்ப 6 மாசமா உன் மனசு புண்பட்டு வேதனைப்பட்டு இருக்க. அதனால இந்த தொழில் நிரந்தரமா இருக்குமா, வேற எதுவும் மாற்றிக்கிட வேண்டுமா என்ற ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் உன் உள்மனதில் இருக்கிறது. அதே மாதிரி உழைச்ச முதல் கொஞ்சம் செல்வங்கள்லாம் அடுத்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆகி மீட்ட முடியாத குழப்பமும் வேதனையும் இருக்கு. எதிர்பார்க்காம நீதிமன்றம் வரை என்னுடைய குதிரை போகுத, என்னடா காரணம்? சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களா? அந்த ஏரியாவில இருந்து கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு வரும். அது எப்படி சாமி சம்மந்தப்படாம வரும்? அப்படி கேட்க வேண்டாமா? கேட்கணும்ல. நீ பாக்குற ஜாப் சம்பந்தமான ஒரு விஷயம் வரும், அது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அது அந்த சட்டப்படி உள்ள நிறைய ஒர்க்கர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மேட்ரு. புரியுதா? அத போய் நான் தொட்டு பார்த்தேன். உனக்கு புரியுதா புரியலையா? பார்த்தேன். 1 2 3 4 5 அத கம்ப்யூட்டர் மானிட்டர்ல அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னடா அதுல போய் பார்த்த பிறகுதான் அந்த ஆப் மூலமாக நீதிமன்ற வாயிலாக நமக்கு ஒரு பலனுள்ள ஒரு பதில் வரப்போகுது அப்படின்னு உத்தரவாயிருக்கு. சரினா? கால் வந்துவா. சாதன பிரியா இந்திய கல்வியா மலேசியன் கல்வியா? மலேசியா கல்வி. அவன் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஆகக்கூடிய ஒரு படிப்பை பெறுவான், வெற்றி உண்டு. அவன் மருத்துவம் சம்பந்தமான கல்வியை கற்று டாக்டர் ஆகிறான். இதுதான் நடக்கும். மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுக்கு முன்னால் முருகப்பெருமானுடைய ஒளி மிகுந்த வேல்
உங்களை காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் அவரை வெற்றியோடு வணங்குங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வேற என்ன வேணும் சொல்லு. ஆனந்தமா செல்வாக்கார் என்னப்பா வேணும்? அவன் மாதிரி வந்து கட்டிக்கணும் தொண்டையில் வந்து அது ஒரு பிரச்சனை. வீட்டில் பொம்பளையாளுக்கு உடம்பு சரியில்லைங்க. சாமியை பேசிட்டு இருந்ததுனால பேச மாட்டேங்க. நல்லா பார்த்து என்ன நடக்கும் காலில் வந்துட்டு வரலாம். காத்துல பூ நல்லா இருக்கா? மனைவியின் ஆரோக்கியத்தை காப்பாற்றி தந்துடுறேன். எந்த குறையில்லாமலும் ஆக்கித்தாரேன். தெய்வங்கள் தன்னோடு பேச வேண்டும் என்பதற்காக மந்திர எந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தினா அது சரி வராது. ஆனா ஒரே ஒரு எந்திர பிரஸ்தை இருக்கு, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது. தெய்வம் பேசுவதாக நாம மாயையில் நம் மனதில் கண்டோம். உடலிலே தோன்றுகின்ற உணர்ச்சிகளை அருள் என்று நம்பினோம். இதுதான் நடந்துச்சு. ஆனா இப்போ அந்த தேவதையை கட்டி விட்டதாக உன் மனது சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்காக மந்திரங்களால் வெட்டிவிட முடியுமா என்ற ஒரு தேடல் உன் உள்மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. கால் ஒன்று வரலாம். அதனால அந்த தெய்வத்தை உனக்கு அருள் பாலிக்க வைக்கிறேன். கன்னி தெய்வம், பெண் தெய்வம், குண்டத்துல இருக்கிற தெய்வம் பேச வைக்கிறேன். இந்தா இதை கொண்டு வை, சரியாயிரும். ஜெயிச்சு தரேன். இது கவ மாதிரி வந்து கட்டுறது. ஒரு இஞ்சி டானிங் இருக்கு, தாராத குடிச்சுக்கா, சரியா. கருப்பசாமி, ஆமா அவர் சொன்னா நான் கூப்பிடணுமா? எப்படின்னு எனக்கு சாமி சொல்லணுமையா? அதான முக்கியம். உண்மையா இல்லையா? கருப்பசாமி, தூத்துக்குடி பகுதி. என்ன பேரு உன் பேரு? உங்க வீட்டுக்கு வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர்ல சுலமான சாமி இருக்காரா? இருக்காரா? பக்கத்துல வரலாம். ஏனோ தானன்னு பார்த்தா என்னத்துக்காகும்? ஒழுங்கா பார்க்கணும். 2.25 ஆண்டுகளாக பணத்தாலும் மன கஷ்டம், உடல் ஆரோக்கியத்தாலும் குழப்பம், இதற்கிடையில பிள்ளைங்களால கொஞ்சம் மனவேதனையும் துயரமும் நடந்து. இதுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகமா இருக்கும்னு நீ நினைக்கலாம். அப்படி கிடையாது என்பது என் கருத்து. ஆனாலும் ஆடுகள் வளருகின்ற ஒரு இடம் அங்க தெரியுது. யாருப்பா ஆடு வச்சிருக்கான்? அவங்களுக்கும் உனக்கும் என்னப்பா பிரச்சனை இருந்துச்சா? கால் ஆட்டுக்குள்ள கியா கிடக்கு. ஏன் கிடக்கு அப்படி சத்தங்க? அதனால அவங்களால எது நடந்திருக்குமோன்னு நீ நினைச்சனா அது தப்புன்னு சாமி சொல்லு. அப்படி எதுவும் நடக்கல. கிரகங்களால் கொஞ்சம் மனக்கோட்டமும் கஷ்டமும் நடக்கும். இதை மாத்தி உங்களை சுபிட்சமா வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? உன் மகனுக்கு வேலையும் கிடைச்சிரும், உங்க கஷ்டமும் தீர்ந்துடும். நல்லா ஆக்கித்தாரேன். இந்த ஐஸ்வர்யமா இருந்துக்கப்பா, வரலாம். செல்வாக்கா. கருப்பசாமி, ஆமா சுரண்ட வாங்க, கொஞ்சம் சுரண்ட வாங்க. சுரண்டை சுரண்ட வாங்க.
காலில் விட்டு வரலாம். சுரண்டையாமா உனக்கு திருச்சி தம்பலமா? எனக்கு தான் நல்லா தெரியுமே. கண்ணை மூடு பார்ப்போம். கடல் போல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கரையில வலது பக்கத்துல முப்படாதியம்மா இருப்பா. அதான உன் ஊரு. பிறகு கூப்பிடுறேன். நல்ல மீன் கிடக்கு, நல்லா இருக்கு, சாட்டை சாட்டையா கிடக்கு. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். பழனிமலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தார். ஏன்னா திருச்செந்தூர்ல இருந்தா அவன் சுக்கிரஸ்தலம் செல்வாக்குடையவன் அர்த்தம். திருப்பரங்குன்றத்துல இருந்தா தெய்வானை தரிசனத்தோடு இருப்பதாக அர்த்தம். தக்கலை குமார கோயில்ல இருந்தா வள்ளியை மணமுடித்ததாக அர்த்தம். பழமுதிரி தோலையில இருந்தா 2 மனைவியோடு காட்சி கொடுத்ததாக அர்த்தம். பழனில இருந்தா ஒருத்தர் இல்லாம தனித்த நிலையில் ஆண்டியா இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ பிள்ளை மனைவி எந்த உறவும் இல்லாமல் ஒருமுகமாக வேதனைப்பட்டு இருக்கிறாய். நீ கால் ஒன்று வரலாம். கிடைக்குமா? அப்படியா? வருமானத்துக்குரிய தொழில் இனிமேல் எனக்கு அமையுமா? அப்படி அமையக்கூடிய உதவி யார் மூலமாகவாது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? தனித்து இனி தொழில் பார்க்கக்கூடிய நிலைமை கிடைக்காது. ஆனா ஒரு நண்பனின் உதவியால் நீ ஒரு பணியாளனாக இருந்து உனக்கு ஒரு பெரிய உதவி கிடைச்சுக்கிட்டு இருக்கும். அது உன் ஆயுள் காலம் வரை காப்பாற்றப்படும். இதற்கிடையில இருதயம் நுரையீரல் சம்பந்தமான சந்தேகம் உன் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதுல ஆபத்து இல்லாம காப்பாத்தி ஜீவ நஷ்டம் இல்லாம வாழ வைக்க பணமும் தார வெற்றி ஆகிக்கலாம். நல்லா பொய்கை கை பொய் இல்ல, பொய்கை. மனமேவும் ராஜகுமாரன் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு கேடு ஒண்ணு இழுத்துக்கிட்டு கிடக்கு. அவளை காப்பாற்ற முடியுமான்னு நீ கேட்டனா, ஓலையை கிழிச்சு பாதியில வச்சிருக்க, அதை எப்படிடா தைக்க முடியும்? புரியுதா? ஆனா நீ நினைக்கிற அவ ஆரோக்கியமா இருந்தா வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமோ நீ நினைப்ப. ஏன்னா சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு குளறுபடி உன் குடும்பத்துக்குள்ள நடந்துச்சு. இன்னைய வரை வெற்றி அடைய முடியல. அது கிளவிய பாதித்திருக்குமோன்னு ஒரு சின்ன சிந்தனை உன் மண்டையில ஓடுது. உண்மையா? கால் வந்துட்டு வா. அப்படி ஒண்ணும் நடக்கல. அதனால உனக்கு தொழில சுறுசுறுப்பா நடத்தி வைக்கக்கூடிய சக்தியை உனக்கு தாரேன். வருமானத்தையும் வழிவகுத்து தாரேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுமே, அதுக்கு என்ன செய்ய போறேன்னு ஒரு கேள்வி உன் உண்மனத்து சொல்லுது. உண்மையா இல்லையாடா? புரட்டாசி மாதம் வரை பொறுமையா இருந்துக்கா. எல்லாம் ஜெயிச்சு தாரேன், வெற்றியாகி தாரேன். இன்னும் 2 தானே கூட்டு வரணும்டா. என்ன நான் முழுதா இறங்கி வரணும். காப்பாய்த்தாரேன், காப்பாய்த்தாரேன். பொறுமையா வீடு வாசல் ஒண்ணு பக்கத்துல கிடக்குது. முடிச்சிடறேன். இந்த பணம் தரேன்டா, முடிச்சுக்கா. பேசி நான் ராசியாக்கி தரேன். போ, ஆனந்தமா இருடா. வாசி கூடினா ராசி பிரிகாச்சு. அவ்வளவுதானே. ஏன் பெருசா நினைக்கணும்? என்னப்பா உண்மையா இல்லையா? அதாவது எல்லா பக்தர்களும் கொஞ்சம் கவனமா கேட்கணும். நீங்க எல்லாம் நம்ம
ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உத்தரவு சொல்லுதோம் சொல்லுதோம் 2 நாட்கள் சொல்றோம். இந்த 2 நாளையும் முன்னிட்டு மக்கள் வருவதற்கு சிலர் வியாழக்கிழமை உத்தரவு கேட்டுருவோம் அப்படி நினைச்சு வரக்கூடியவங்க புதன்கிழமை அன்னைக்கே வாரீங்க. வருவது தவறில்லை. இரவு 10 மணிக்கு முன்னால வந்துடணும். அதுக்கு மேல வந்தா உங்களுக்கு தங்கு வசதி கொடுக்கக்கூடிய நிலை எங்கள்கிட்ட இல்லை. உங்களை இப்ப காத்திருந்து பார்த்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் எங்களுக்கு இல்லை. அதனால யாரா இருந்தாலும் புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ நீங்கள் வந்தால் இரவு 10 மணிக்கு முன்னால வந்துடணும். அப்படின்னா காலை 5 மணிக்கு பிறகுதான் நீங்க வரணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வியாழ வெள்ளி 2 நாட்களும் தர்மமாகவே இந்த அருள்வாக்க நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இதுல சில பேர்கள் இப்ப யூடியூப் மூலமா எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க. என்னை தனியை பார்த்து பெர்சனலா கேட்கணும்னு விரும்பக்கூடியவங்க இனிமேல் போன் மூலமா மட்டுமே பதிவு செய்து கொள்ளலாம். அது சனிக்கிழமை மட்டும்தான் உண்டு. ஏன் அப்படி சொல்றோம்னா, இங்க வாரவங்க 2 நாட்கள் தங்கி இருந்து உத்தரவு கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டு சனிக்கிழமையும் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு முடியலன்னு நீங்க சொல்றீங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்லை, உங்களை வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனசும் எனக்கு கிடையாது. எல்லாரும் அவரவர் மனக்குறையை தீர்க்கணும். அதனால 2 நாள் 3 நாள் ஆகுதுன்னு மன அழுத்தம் தீர்வதற்காக நான் சொல்ற வார்த்தையை புரியணும். பெர்சனலா பார்க்கணுங்கிறவங்க போன் மூலமாக தகவலை சொல்லி சனிக்கிழமை பார்ப்பதற்கு பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம். இதெல்லாம் ஒரு முக்கியமானது என்னன்னா, இப்ப வியாழக்கிழமை வந்திருக்கிய, இங்கேயே தங்கி இருக்கிய, வெள்ளிக்கிழமை சாமி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்க தேங்காய் பழ செட்டி எல்லாம் வாங்கணுங்கிற முக்கியத்துவம் இல்லை. 3 எலுமிச்சம்பழமும் 1 பூமாலையும் வாங்கினாலே போதும். ஆனால் முதல் முறையாக வருகிற பொழுது தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, செட்டி எல்லாமே வாங்கணும். ஒன்று. இதுல உட்பிரிவு என்னன்னா, எப்பொழுதுமே கருப்பசாமி கோயிலுக்கு, புளியர கோயிலுக்கு வரும் பொழுது வாசல் படி வந்தன தேங்காய்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த தேங்காய் மட்டும் எல்லாருமே அவரவர் குறைகள் தீர்க்க வாங்கி உங்க கையால விடலை போட்டுறணும். அது உங்கள் குறைகளை தீர்க்க நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு மூல பரிகாரம் ஆகும். இப்ப நீங்க 350 ரூபாய்க்கு இந்த தட்டுப்பழம் வாங்குறத ஒரு சுமையா நினைப்பீங்க. அதை நீங்க உணர்ந்து பார்த்தா உங்களுக்கு விவரம் தெரியும். 3 பூமாலை சாமிக்கு சாத்திருந்தீங்க, எலுமிச்சம்பழத்தை கோயிலுக்கு உத்தரவுக்கு கொடுத்துருந்தீங்க, தீபத்தை பொருத்தி வச்சிருந்தீங்க, பத்தியை பொருத்தி வச்சிருந்தீங்க, தேங்காயை விடலை போட்டிருந்தீங்க. ஆனா இதுல எந்த பொருளையும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கு நீங்க இலவசமா அர்ப்பணிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களே வாங்குறீங்க, நீங்களே தெய்வத்துக்கு சாத்துறீங்க. இதுதான் உண்மை. அதனால இது அது செலவழிச்சேன் இது செலவழிச்சோம் சிந்திக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. மக்கள் எல்லாரும் புரிதமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த பாத்ரூம் வசதி இவைகளை நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம். அதை கிளீன் பண்ணதுக்கு சம்பளம் கொடுக்கணும். கிளீன் பண்ணக்கூடிய பொருள்கள் வாங்குறதுக்கு பணம் வேணும். அங்க பணி செய்யக்கூடிய ஆளுக்கு ஊதியம் கொடுக்கணும். அதுக்கு தண்ணீர் வசதிகள் கொண்டு வரணும். டேங்கா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு தண்ணீர். அதுபோக கரண்ட் சார்ஜ் கட்டணும். இத்தனை விஷயமும் இருக்கிறதுனால அதை நவீன கட்டண கழிப்பிடம்னு போட்டிருப்போம். அப்படி பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்து யூரின் போகிறதுக்கும் மலம் கழிக்கிறதுக்கும் வருத்தப்பட்டு அங்கங்க ஓரங்கள்லையும் ரோடுகள்லையும் உங்கள் இஷ்டத்தை செய்து வருவீங்க. ஆனா ஊரில் உள்ள மக்கள்லாம் கோயிலை குறை சொல்றாங்க. அப்படி ஒரு நிலைமையை எந்த பக்தர்களும் தயவு செய்து உருவாக்காதீங்க. உங்களால பணம் கொடுத்து அதை பயன்படுத்த முடியலன்னா பண்ணும் பொழுது காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரத்தான் இந்த கோயில் உள்ளவங்க போன் அட்டன் பண்ணுவாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேல நீங்க யாரும் போன் பண்ணி என் போனை எடுக்கலன்னு சொல்லி யாரும் குற்றம் சாட்டக்கூடாது. காலையில 9 மணில இருந்து இரவு 6 மணி வரை, சாயங்காலம் 6 மணி வரை நீங்க போன் பண்ணிக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம், விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது பூரா உங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மைகள். இதையெல்லாம் பக்தர்கள் தன்னுடைய மனதில் புனிதமாக கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுதேன். தயவு செய்து எல்லாரும் தப்பா நினைக்காம உணர்ந்து கொள்ளுங்கள். குடியிருப்பு 5 கடை இருக்கு.
கருப்பசாமிக்கு கால் அனுப்பலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். எந்த ஒரு மாறுபாடுகளும் மாந்திரிக சொந்தமான குறைபாடுகளும் நடக்கல. ஆனா கிரகங்கள் படி 3 ஆண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும் மன உபாதைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இது கிரக நிலை தானே தவிர வேற நிலைகள் இல்லை. இப்பொழுது ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு மனதை திருத்தி கல்லூரிக்கு போக வைக்க ஜெயிச்சு தரேன். அடுத்த உத்தரவோடு அடுத்த பிள்ளைக்கு வழிகாட்டுறேன். வெற்றி. பண்ணாரி சத்தியமங்கலம் பண்ணாரி கால் அனுப்பலாம். உன் வீட்டுல ஒரு வாரிசு உருவாகும்னு சொல்லி இருந்தேன். காலதாமதமாகுதே கருப்பசாமி, என்ன காரணம்னு என்ன கேட்க வந்திருக்கேன். கால் அனுப்பலாம். நான் சொல்லி எதுவுமே தோத்து போனது கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல நேரங்கள் மாறிவிட்டது. ஏன்? அந்த மருமகளுடைய உடல்நிலையை பார்த்தேன். இன்னும் அவள் அந்த கற்பத்தை தரிக்கின்ற ஆற்றலையும் பாக்கியத்தையும் பெறுவதற்கு இன்னும் ஒரு 3.25 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. பொறுத்திருந்து பெற்றுத்தார. என் பேர் வைப்ப கருப்பசாமி. புண்ணியமடைவாய். வாழ்க. சென்னை மாநகர் என் பில்டிங்க விற்கவா வைக்கவா? சென்னை மாநகர் என் பில்டிங்க விற்கவா வைக்கவா? வாதாயி, பில்டிங் வச்சிருக்கியா? எங்க இருக்கு? வித்துறவா வச்சிருவா? கால் ஒன்றுவா. அந்த பில்டிங்கை விற்கிறதுக்கு 2 பேரும் இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வித்து உன் கடனை தீர்த்து ஜெயித்து தந்தா போதும்லாம். இந்தா நல்லாரு, இந்த கனியை கொண்டு போய் வித்துடலாம். வாப்பா பக்கத்துல. வேற என்ன வேணும்? பையனுடைய மனதுக்குள்ள புதுமையாக ஒரு நட்பு புகுந்துருச்சு. அவன் மனத்தை மாத்தி தெளிவு பண்ணித்தார. என்னை இருந்து பார்த்துட்டு போ. நல்லா. அதே சென்னை மாநகர் என் பிள்ளைய கட்டி கொடுத்த 5 வருஷம் ஆகுது. நிம்மதி இல்லையா? நிம்மதி இல்லையா? நிம்மதி இல்லையா? காலம் காலம் வரலாம். பிள்ளையின் வாழ்க்கையை பிரிவில்லாமல் சேர்த்து வச்சா போதுமா? ஒண்ணு. ஒரு பில்டிங் ஒண்ணு அறகுறையா மனநிலை பாதிக்கப்பட்டு கிடக்கு. அதை வளர்த்து தந்தா போதுமா? உருவாக்கி தாரேன். கால் ஒன்று வரலாம். வரலாம்ப்பா. ஜெயிச்சு தாரேன். மனைவி உடம்ப காப்பாத்துறேன். அடுத்து உன் உடலை நீக்கி தாரேன். நல்லா ஐஸ்வர்யமா கொண்டு வை. இத கொண்டு வை. ஐஸ்வர்யம் கிடைக்கும்.